கெமிக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த டெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ஆடோ மாட்டவே மாட்டேங்குது. ஒரு ஆடு வருது, ஒரு ஆடு வருது. ஹாய் ஹாய் ப்ரோ. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்துருக்கியா? ஆமாம் ப்ரோ. ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. அதுக்கு நம்ம ஏதாவது விளையாடலாமா? போடா ப்ரோ விளையாடலாம் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. விளையாடலாம். என்ன விளையாடலாம்? என்ன கேம்னா, நான் ஒரு பொருள் தரேன், நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தொட்டு பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரி விளையாடலாமா? இந்த ரெடி ஆயிடுங்க. பொசிஷன். எஸ். கண்ணை முடிக்கோங்க. வச்சு கை கொடுங்க. இது என்ன? தண்ணிடா. ஆடா, எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க? இப்போ அடுத்தது இது என்ன? உப்புன்னு நினைக்கிறேன். உப்பு. ஐயோ, செம இன்டெலிஜென்ட் ப்ரோ, நீங்க வேற லெவல். இப்போ அடுத்தது என்ன? நல்லா தரக்கூடாது. ஓகே. இது என்ன? அதே தண்ணி தானா? அதே தண்ணி தான். குடிங்க. அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. டேய் சுடுதுடா. அப்படிதான், அவ்வளவுதான். டேய் ரொம்ப சுடுதுடா. சுடுதுதான். கையை வெட்டி தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம். டேய் வராது. ப்ளீஸ்டா. அவன் சொல்லுவான்ல, அதே தான். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அவன் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஹெல்ப் பண்ணுற. டே அதெல்லாம் இல்லை, நான்லாம் பண்ண மாட்டேன். ஹெல்ப் பண்ணுறா. அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில் தான். ப்ரோ என்னாச்சு? டேய் அவன் ஏதோ கை வச்சு கண்டுபிடிக்க சொன்னான்டா. தண்ணியெல்லாம் கை வச்சான். சரி வச்சேன், ஃப்ரீஸ் ஆயிடுச்சா. சுடுதுடா. டே அப்படியா? என்ன இது காட்டுங்க. என்னன்னு தெரியலடா. டே இதுவா ப்ரோ? அவன் ஒரு கிளாஸ்ல தண்ணி மாதிரி கொடுத்துருப்பானே, அதுல கையை வைக்க சொல்லிருப்பானே, வெச்சவன அது ஃப்ரீஸ் ஆயிருக்குமே. ஐயோ, இது HotIce எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோ. ரொம்ப சிம்பிள், கையெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த HotIce எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய நமக்கு முக்கியமாக ஒரே ஒரு கெமிக்கல் தான் தேவைப்படும், சோடியம் அசிட்டேட். இது வந்து எல்லா கெமிக்கல் சோர்ஸ்லையுமே கிடைக்கும் அண்ட் ரொம்பவும் சீப்பும் கூட. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அண்ட் 500 grams ஆஃப் சோடியம் அசிட்டேட்டை நான் அதில் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் 125 ml ஆஃப் வாட்டரை நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கிளியர் சொல்யூஷன் வர வரைக்கும் இதை ஹீட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இதில் இருந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கரைஞ்சிச்சு, ஒரு கிளியர் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிச்சு. ரெடியான இந்த சொல்யூஷனை க்ளீன் பண்ணி வச்ச ஒரு கிளாஸ் ஜாரில் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த சொல்யூஷனில் இன்னும் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து கரையாமல் இருக்கும். அதை கரைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க. நம்ம ஆற வச்ச சொல்யூஷன் இப்போ ரெடி ஆயிடுச்சு அண்ட் அதை ஒரு 3 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு தான் இன்னைக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபிங்கரில் கொஞ்சமாக அந்த சோடியம் அசிட்டேட் சால்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சொல்யூஷனை நான் டிப் பண்ணுறேன். ஸோ இந்த சொல்யூஷன் கிறிஸ்டல் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதனால இங்கே நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் 58 டிகிரி செல்சியஸ் கூட போகலாம் அந்த ஹீட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட கொஞ்சம் லீவ்ஸ் இருக்குது. இந்த லீவ்ஸை இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ வாவ்! ஸோ இந்த லீஃபை வச்சா கூட அந்த சொல்யூஷன் கிறிஸ்டல் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த பிளேட்டில் ஊற்றினாலும் கிறிஸ்டல் ஆகுது. இது எதனால அப்படின்னு சொன்னால், இந்த பிளேட்லலாம் பார்த்தீங்கன்னா அன்இவன் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் டஸ்ட் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்னால தான் இந்த சொல்யூஷன் கிறிஸ்டலாக மாறிச்சு. ஸோ ஃபைனலாக HotIce டவர் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சோடியம் அசிட்டேட்டை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து இதோட மிடில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சொல்யூஷனை ஊற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் ஒரு சூப்பர் கூல் லிக்விட். அதாவது இந்த சோடியம் அசிட்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் வாட்டரில் 140 grams தான் வந்து கரைக்க முடியும். அந்த மாதிரி கரைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம இதை ஹீட் பண்ணி நிறைய சால்ட் அதில் ஆட் பண்ணி கரைச்சி வச்சோம். அதனால இது வந்து நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் கூல் லிக்விட். அதாவது இந்த சோடியம் அசிட்டேட் சொல்யூஷனோட மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ். பட் நம்ம இதை கூல் பண்ணும்போது அதுக்கும் கீழே தான் வந்து இது இருக்கும்.
பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு லிக்விடாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் சொல்யூஷன். இதில் வந்து கிறிஸ்டலாக மாறுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் தேவைப்படும். அதனால தான் நம்ம கையை வைக்கிற அதில் இருந்து டஸ்ட் ஆர் நம்ம சோடியம் அசிட்டேட் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்ச உடனே அது ஒரு சீட் மாதிரி ஆக்ட் ஆகி மொத்த சொல்யூஷனுமே கிறிஸ்டலாக மாறிடும். ஸோ இப்படி தான் இந்த சோடியம் அசிட்டேட் சொல்யூஷன் ஒர்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கையை வைக்கிறது, இலையை வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டவர் பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கார்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் பண்ண வேலை இருக்குது. நம்மகிட்ட சொல்யூஷன் ரெடியாக இருக்குது. இதை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வா, செம்ம தண்ணி தாக்கம். இங்கே தண்ணி இருக்குது, குடிக்கலாம். இல்லை வேணாம், நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுருப்பானுங்க. எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுடுது. உங்களுக்கு பண்ணது எனக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. உனக்கு தேவைதான்டா. தண்ணி மாதிரி இருக்குமே. ஆமா கை வச்சு சுடுதா? ஆமா. இந்த சூட்டிலே ஒழுங்கு மாதிரி எண்டு கார்டு கொடுத்துரு. எண்டு கார்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அவன் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் இப்படி பண்ணாத.